My name is Abita. I will be teaching you maths this year. Okay, let's begin today's lesson. You should keep your maths book and maths note your hand. Listen the class carefully and write all the notes. Okay, listen. Take page number 1, your book. Take page number 1, your book. Chapter 1, set language. First of all, I will explain the mathematician. Listen the theory. This theory was developed by Georg Cantor. Okay, this mathematician name is Georg Cantor. This is the German mathematician. This mathematician name is Georg Cantor. This mathematician has developed this set theory. Okay, so this set theory used in many branch of mathematics. This chapter contains what is a set, what are the types of a set, and the properties of set operations, De Morgan's law, and application on cardinality sets. Now we are going to lesson what is a set. That before I'll ask one question with you. Say some collection of household items. Any of them? Say some collection of household items. Examples. Household items, what are that? Vegetables, chairs, books, etc. Okay. So, in our daily life, we often deal with a collection of objects like books, stamps, coins, etc. Now, I'll explain the definition of set. Listen the definition. Turn your book page number 2. Turn your book page number 2. Listen the definition of set. A set is a well-defined collection of objects. A set is a well-defined collection of objects. See these figures. Collection of fruits and the collection of household items. These are the example of a set. So set நம்ம என்ன சொல்றோம்னா செட்னு சொல்லக்கூடியது கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ், அதாவது நம்மளால் டிஃபைன் பண்ண முடிய ஐட்டம்ஸை எல்லாமே செட்டுன்னு சொல்லலாம். இப்போ நிறைய எக்ஸாம்பிள் அதுக்கு சொல்லலாம். இப்போ வேறு புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், த கலெக்ஷன் ஆஃப் ஆல் புக்ஸ் இன் ஏ டிஸ்ட்ரிக்ட் சென்டர் லைப்ரரி. ஒரு லைப்ரரியில் இருக்கக்கூடிய புக்ஸோட கவுண்டிங் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். கட்டாயம் அதோட கவுண்டிங் தெரிஞ்சு தான் அந்த லைப்ரரியில் புக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை நம்ம செட்டுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். த கலெக்ஷன் ஆஃப் ஆல் கலர்ஸ் இன் ஏ ரெயின்போ. இந்த ரெயின்போவில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், விப்ஜிஆர்னு சொல்லுவாங்க. அதில் உள்ள கலர்ஸை நம்மளால் டிஃபைன் பண்ண முடிகிறனால அதுவும் செட்டோட ஒரு எக்ஸாம்பிள். தென் கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்ஸ், வாட் ஆர் தட்? ப்ரைம் நம்பர்ஸ். Say the definition of prime. The definition of prime is if the number is divisible by 1 and itself. அதாவது ஒன்னாலும் அதே நம்பராலையும் டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே நம்ம ப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். அந்த ப்ரைம் நம்பர்ஸோட கலெக்ஷன்ஸ், அதாவது 2, 3, 5, 7 அப் டு எக்ஸெட்ரா நிறைய ப்ரைம் நம்பர்ஸ் எழுதலாம். ஸோ அந்த ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாமே செட்டோட எக்ஸாம்பிள்ஸ் தான். See this box. Which of the following are sets? First one is collection of natural numbers. Collection of natural numbers எப்பவுமே அது செட்டோட எக்ஸாம்பிளில் தான் வரும். ஏன்னா கலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறது அது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1, 2, 3 அப் டு எக்ஸெட்ரா ஸ்டார்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ அந்த கலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸை நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் எ எக்ஸாம்பிள் ஆஃப் செட். Then second one is collection of English alphabets. English alphabets நமக்கு தெரியும் எதெல்லாம்? ABCDEFG அப்படி போயிட்டே இருக்கும். vowels AEIOUன்னு சொல்லுவோம். சரி, அந்த vowels எடுத்தாலும் அதுவும் செட்டோட டெஃபினிஷன் தான். எக்ஸாம்பிள் collection of English alphabets, இதுவும் அதோட எக்ஸாம்பிள் தான். Then collection of good students in a class. இந்த தேர்ட் எக்ஸாம்பிள், அதாவது தேர்டு கொடுத்துருக்காங்கல்ல, இது மட்டும் செட்டோட டெஃபினிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. எதனாலனா கலெக்ஷன் ஆஃப் குட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ கிளாஸ்ன்னு இருக்குது. குட் ஸ்டூடெண்ட்ஸ்னால் உனக்கு இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை குட்டுன்னு சொல்லலாம். இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம சொல்கிற குட் ஸ்டூடெண்ட்டாக இல்லை அவளை எனக்கு
பிடிக்காது, இன்னொருத்தியை பார்த்து அவள் தான் குட் ஸ்டூடெண்ட்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு ஆளையும் பொறுத்து அந்த ஆன்சரோட ரிசல்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதாவது உன்னோட ஃப்ரெண்டு உனக்கு குட்டாக இருந்தால் இன்னொருத்திக்கு அவளோட ஃப்ரெண்டு குட்டாக இருக்கும். ஸோ இது பர்சன் டு பர்சன் வந்து இதோட ஆன்சர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை கரெக்டாக நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது. டிஃபைன் பண்ண முடியாததுனால இந்த கலெக்ஷன் ஆஃப் குட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ கிளாஸ் வந்து செட்டு கிடையாது. ஓகேடா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? யாருக்கா டவுட் இருக்குங்களா? அகைன் ஐ வில் ரிப்பீட். collection of natural numbers 1 2 3 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ இட் இஸ் எ செட். கலெக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் ஏபிசிடி அப் டு எக்ஸெட்ரா A to Z வரைக்கும் தான் கொடுக்க முடியும். ஸோ அதுவும் செட்டுன்னு சொல்லலாம், ஏன்னா நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். தென் தேர்ட் பாயிண்ட், கலெக்ஷன் ஆஃப் குட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ கிளாஸ். குட் ஸ்டூடெண்ட்னு சொல்கிறது பர்சன் டு பர்சன் வந்து அதோட ஆன்சர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதை நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ த குட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ கிளாஸ் அதை நம்ம வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. So it is not a set. Then fourth one is collection of states in our country. நம்ம ஹண்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸும், நம்ம ஹண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸை எல்லாரால டிஃபைன் பண்ண முடியும், இல்லை எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்குன்னு. ஸோ அது வந்து செட் டிஃபைன் பண்ண முடியும் அந்த ஆன்சராக. ஸோ இட் இஸ் எ செட். தென் கலெக்ஷன் ஆஃப் பியூட்டிஃபுல் ஃப்ளார்ஸ் இன் எ கார்டன். ஒரு கார்டனில் உள்ள பியூட்டிஃபுல் ஃப்ளார்ஸ், அதாவது பியூட்டிஃபுல் ஃப்ளார்ஸை நம்மளால் கெஸ் பண்ண முடியுமா? ஏன்னா ஒருத்தங்களுக்கு ரோஸ் பிடிக்கும், இன்னொருத்தங்களுக்கு இன்னொரு ஃப்ளவர் பிடிக்கும். ஒரு ஆளுக்கு ரெட் ரோஸ் பிடிச்சின்னா ஒரு ஆளுக்கு எல்லோ ரோஸ் பிடிக்கலாம். ஸோ அதை நம்ம கரெக்டாக டிஃபைன் பண்ண முடியாது. அதனால பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் இன் எ கார்டனும் செட்டாக இருக்க முடியாது. டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? செட்டு வந்து யூஸ்வலாக எப்படியெல்லாம் டினோட் பண்ணுவாங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ஸில் எடுப்பாங்க. இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் எதெல்லாம் வரும்? ஏலேருந்து இசட் வரைக்கும் உண்டு. அந்த ஏலேருந்து இசட் வரைக்கும் நீ எந்த லெட்டர் வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் கேபிட்டல் லெட்டராக அதை எழுதுவாங்க. சரியா? இதில் கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நீ A to Z எது வேணாலும் எழுதுக்கலாம். The elements of a set is written within curly bracket. இந்த ப்ராக்கெட்டோட நேமை curly bracketன்னு சொல்லுவாங்க, இல்லது செட் ப்ராக்கெட்னு சொல்லலாம். ஓகே, செட் ப்ராக்கெட் ஆர் curly bracket. Then third point, if x is an element of a set A or x belongs to A, we can write x belongs to A. இந்த சிம்பிளோட நேம் ஏ மாதிரி தெரியுது பற்றியா உன்னோட புக்கில்? அந்த சிம்பிளோட நேம் வந்து பிலாங்ஸ் டுன்னு சொல்லுவாங்க. அப்படி பிலாங்ஸ் டு சொல்லலைன்னா இன்னும் சொல்லலாம், IN. ஓகே, ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ ஆர் எக்ஸ் இன் ஏ. அதோட மீனிங் என்னென்னா எக்ஸுன்னு ஒரு எலமெண்ட் ஏ செட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ x is an element of a set A. இதை நோட்டேஷன் ஃபார்மில் எழுதணும்னா x belongs to A ன்னு ஷார்ட்டாக எழுதலாம். தென் ஃபோர்த் பாயிண்ட், இஃப் x is not an element of a set, அதாவது ஒரு செட்டு ஏல x வந்து எலமெண்ட்டாக இல்லை. ஸோ இந்த x எலமெண்ட்டாக இல்லாததை நம்ம சிம்பாலிக்கில் சொல்லணும்னா x does not belongs to Aன்னு சொல்லலாம். x does not belongs to மீனிங் என்னன்னா x வந்து A செட்டுக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம். ஓகே, அப்போ ஒரு செட்டில் அந்த எலமெண்ட் இல்லாததை டஸ் நாட் பிலாங்ஸ் டுன்னு சொல்லணும். அந்த செட்டுக்குள்ளே எக்ஸ் எலமெண்ட் இருந்துன்னா பிலாங்ஸ் டுன்னு சொல்லலாம். லிசன் த எக்ஸாம்பிள். ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க பாரு. கன்சிடர் த செட் 2 3 5 7. இந்த 2 3 5 7 மட்டும் தான் ஏ செட்டில் இருக்குது. அப்போ 2 ஏ செட்டில் இருக்கிறத நம்ம சிம்பாலிக் ஃபார்ம், அதாவது நொட்டேஷன் ஃபார்மில் எப்படி சொல்லலாம்? 2 பிலாங்ஸ் டு ஏ. ஓகே, இந்த இன் சிம்பிள் யூஸ் பண்ணணும், இல்லது பிலாங்ஸ் டு சைன். Then 5 is an element of A. 5 வந்து A செட்டுக்குள்ளே இருக்குல்ல, 5ஓட வேல்யூ வந்து இந்த A செட்டில் இருக்குது. ஸோ 5 belongs to A. Then next one is 6 is not an element of A. Not an element எதுக்கு கொடுத்துருக்காங்க? இந்த A செட்டில் 2 3 5 7 தான் இருக்குது, பட் 6 இல்லை. 6 இல்லாததுனால அதை not an elementன்னு சொல்லலாம். ஸோ நோட்டேஷன் ஃபார்ம் இஸ் 6 does not belongs to A. Okay. So next one is example 1.1. Very easy sum. Listen it. The definition of a set and this examples you should write in your max note. Okay. Listen it. Consider the set A. The A setல எந்த நேம் எல்லாம் இருக்குன்னு பார்த்து ரீட் பண்ணுங்க பாப்போம். A setல என்னெல்லாம் இருக்கு? அஸ்வின், முரளி விஜய், விஜய் சங்கர், Badrinath. Very good, very good. Okay, say your name da. Suchina Pearl. Okay, very good, very nice. Okay, listen ma.
ஸோ முரளி விஜய் இந்த செட்டுக்குள்ளே இருக்குதா முரளி விஜய்? Yes, ma'am. Okay, so you write the notation belongs to. Murali Vijay belongs to A. Then second one, Ashwin is in this set A? Yes. Yes, so Ashwin ma'am. also belongs to A. Badrinath? Yes, Badrinath இருக்குல்ல Yes, A ma'am. setல. So belongs Badrinath to yes. belongs to A. Then fourth one, Ganguly? Ganguly Not belongs okay, to. so you should write here does not belongs to. Okay, Ganguly does not belongs to A. And Tendulkar? Does not belongs Does not belongs belongs. to. So Tendulkar also does not belongs to A. Okay, this is the answer for this question. And representation of a set. Next type. இதில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா 3 டைப்ஸ். அதாவது ஒரு செட்டை நம்ம எப்படி எப்படி எல்லாம் எழுதலாம் அதோட டீட்டெயில்ஸ் தான் பார்க்குறோம். 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம், பில்டர் ஃபார்ம்னு இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட்டு டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், லிசன் பண்ணிக்க. ரொம்ப ஈஸி தான். இந்த டெஃபினிஷன் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும், நீங்கள் ஃபர்ஸ்ட்டு எக்ஸசைஸை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, லிசன் இட். டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். இந்த டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கக்கூடிய, அதாவது சிம்பாலிக் ஃபார்மில் இருக்கக்கூடியதை வேர்டிங் ஃபார்மில் மாற்றுறது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷோட நம்ம வவல்ஸ் எதெல்லாம் சொல்லுவோம்? ஏ, இ, ஐ, ஓ, யூ தானே வவல்ஸு. இந்த வவல்ஸை நம்ம வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னு சொல்கிறதே அதை வேர்டிங்கில் எழுதுறது தானே. அப்போ நமக்கு இதை பார்த்த உடனே தெரியும் இது இங்கிலீஷ் வந்து ஆல்பபெட்ஸ், பட் இது வவல்ஸ். அதனால் இதை வேர்டிங் ஃபார்மில் எப்படி எழுதுவாங்க? த செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்பபெட். அப்போ கொஸ்டின் இப்படி கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு ரைட் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னு கேட்பாங்க. இந்த டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் கேட்டால் நம்ம ஆன்சர் இப்படி எழுதிட்டா போதும். த செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்பபெட். ஓகே, தென் செகண்ட் ஒன் இஸ், இப்போ உனக்கு ஹோல் நம்பர்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு தெரியும்ல? ஹோல் நம்பர்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0. 0, 1, 2, 3 up to etc. Natural number? 1. 1, 2, 3 up to etc. Whole numbers? 0, 1, 2, 3. Then 0, integers? 1, 2, 3. Yes, integers? Integers. Minus negative number. நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், 0 இருக்கும், பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாம் அதில் டிஃபைன் பண்ணக்கூடியது தான் இந்த செட்டில் வரக்கூடியது. ஸோ இந்த செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ், அதாவது கொஸ்டின் வந்து இப்படி இருக்கும் 0, 1, 2, 3 அப் டு எக்ஸெட்ரா. இதை டிஸ்கிரிப்டிவ் ஃபார்முக்கு மாற்றுன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன எழுதிட்டா போதும்? அந்த செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ்னு எழுதிட்டா போதும். இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? No. So I'll ask one question. What is a set? Same. What is a set? A set is a well-defined collection of objects. Set is a collection of well-defined objects. Understand? புரிஞ்சுதா அந்த definition? Yes, ma'am. சொல்லுங்க பாப்போம். யாரா ஒரு ஆள் சொல்லு பாப்போம். It is a well-defined collection of objects. Well-defined நீ எதை சொல்கிறோம்? well-defined நம்ம இப்போ கிளாஸ் ரூம் இருக்குதுன்னு வச்சுக்க, 9B கிளாஸ் அல்ல 9A கிளாஸ். இந்த கிளாஸில் நான் சொல்கிறேன் ஒரு குட் ஸ்டூடெண்ட்டை நீ செலக்ட் பண்ணிட்டு வான்னு சொல்கிறேன். அதை செட்டுன்னு சொல்ல முடியுமா? No. ஏன்? எதனால சொல்ல முடியாது? ஏன்னா உனக்கு குட் ஸ்டூடெண்ட்டாக தெரிகிறவ எனக்கு என்ன பண்ண மாட்டா? குட் ஸ்டூடெண்ட்டாக தெரிய மாட்டால்ல, தெரியணும்னு அவசியம் இல்லைல்ல. ஸோ நம்ம வந்து டிஃபைன் பண்ண முடியாது. அப்படி டிஃபைன் பண்ண முடியாதது எல்லாமே இந்த செட்டில் வராது. ஸோ தட் இஸ் நாட் அ செட். ஓகே, தென் ஓகே, ஐ வில் ஸ்டார்ட் த நெக்ஸ்ட் டைப். லிசன். செட் பில்டர் ஃபார்ம். டர்ன் பேஜ் நம்பர் 4 in your book. Page number 4. Okay, set builder form. In a set builder form, all the elements are described by a rule. அதாவது ஏதாவது வேர்டிங்கில் கொடுத்துருப்பாங்க, இல்லது நொட்டேஷன் ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க. அதை எல்லாமே ஒரு ரூல் ஃபார்முக்கு மாற்றக்கூடியது தான் இந்த செட் பில்டர். இந்த செட் பில்டரை ரூல் ஃபார்ம்னா சொல்லலாம், இல்லது பில்டர் ஃபார்ம்னா சொல்லலாம். புரிஞ்சுதா? அதாவது எல்லா எலமெண்ட்ஸையும் என்ன பண்ணோம்னா ஒரு ரூல் ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதை தான் நம்ம செட் பில்டர் ஃபார்ம்னு சொல்கிறது. லிசன் இட். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள்ஸ்.
such that யூஸ் பண்ணலாம். இது வந்து கோலன், இந்த கோலன் ஆர் இந்த such that சைன் யூஸ் பண்ணி இங்கே எழுதுவாங்க. லிசன், இப்போ இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸே எடுத்துக்கோங்க, AEIOU. இப்போ AEIOUவை நம்ம வந்து செட் பில்டர் ஃபார்முக்கு எழுதணும். செட் பில்டர் ஃபார்முக்கு எப்படி எழுதுவோம்? அதாவது AEIOU தான் இருக்குது, இதுதான் கொஸ்டின். AEIOU இந்த இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸை தான் நான் மறுபடியும் எடுக்கிறேன், வவ்வல்ஸை. இந்த வவ்வல்ஸை செட் பில்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்முக்கு மாற்ற சொல்லுவாங்க. அப்போ எப்படி இதை எழுதணும்னு பாரு. எக்ஸ் எப்போவுமே இதில் ஒரு எலமெண்ட் எக்ஸ்ன்னு கொடுத்தாலும் ஒன்றும் இல்லை ஒய் ஏதாவது ஸ்மால் லெட்டர்ஸ் இதுக்குள்ளே கொடுப்பாங்க. இந்த ஏபி கட்டாயம் ஏபி தான் கொடுக்கணும்னு கிடையாது. இந்த ஏபியில் A to Z எந்த லெட்டர் வேணாலும் இதில் நீ யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸ் சச் தட் இந்த இதோ கோலன் ஆர் சச் தட்னு ரீட் பண்ணாலே போதும், சரியா? எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் எம் வவ்வல் இன் இங்கிலீஷ் ஆல்பபெட். அது இதான் கொஸ்டின். இந்த கொஸ்டினோட ரூல் ஃபார்ம் தான் இது. இப்போ எப்போவுமே ரூல் ஃபார்ம் எழுதும்போது இந்த எக்ஸ் கோலன் எக்ஸ் ஆர் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இல்லை ஏதாவது ஒரு மெத்தடில் ஃபாலோ பண்ணிட்டா போதும். ஸோ எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் எம் வவ்வல் இன் இங்கிலீஷ் ஆல்பபெட்னு இதை வேர்டிங் ஃபார்மில் எழுதி விட்டுட்டா போதும். இதுதான் அதோட ரூல், சரியா? வேறு மாதிரி வேல்யூஸ் ஏதாவது கொடுத்துருந்தானா ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண வேண்டியது வரும். அது நான் எக்ஸசைஸில் இருக்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லிசன், த தேர்ட் டைப் ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஆர் டேப்லர் ஃபார்ம். இந்த ரோஸ்டர்னு சொன்னாலே கொடுத்துருக்கக்கூடிய வேர்டிங் ஃபார்ம் ஆர் அந்த டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னு சொல்கிறதையும் ரூல் ஃபார்ம்னு சொல்கிறதையும் நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சி அதோட வேல்யூவை எழுதக்கூடியது தான் இந்த ரோஸ்டர் ஃபார்ம். அதாவது என்ன கொஸ்டின் எழுதியிருக்கேன், இந்த கொஸ்டினோட ஷேப்பில் மாற்றக்கூடியது தான் இந்த ரோஸ்டர் ஃபார்ம். அப்போ இதோட பேர் தான் ரோஸ்டர் ஃபார்ம். அதாவது ஆக்குரேட்டாக அதோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருவாங்க ஸ்ட்ரைட்டாக. இதில் மறைமுகமாக இருக்கும். வவ்வல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்பபெட்னு தான் கொடுத்துருப்பாங்க. பட் இதுக்கு அதோட ஆன்சர் என்னன்னு கொடுக்குறது தான் ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ த டெஃபினேஷன் இஸ் எ செட் கேன் பி டிஸ்கிரைப்டு பை லிஸ்டிங் ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் த செட். அதாவது நீ கண்டுபிடிக்கக்கூடிய அந்த வேல்யூ அந்த ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் எ செட்டை தான் நம்ம ரோஸ்டர் ஃபார்ம்னு சொல்லுவோம். ஓகே, லிசன், த ஆக்டிவிட்டி யூ டூ இட் இன் யோர் புக். இதை புக்கில் கம்ப்ளீட் பண்ணி வைங்க. என்ன இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட கேட்கணும். அப்படி இல்லைன்னா உங்களால் பண்ண முடிஞ்ச அளவு இந்த ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட் பண்ணி வைங்க. தென் எக்ஸாம்பிள் 1.3 லிசன் இட். Write the set of letters of the following words in roster form. இப்போ தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ரோஸ்டர் ஃபார்ம்னா அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை லிஸ்ட் பண்ணணும். ஸோ லிஸ்டிங் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ லிஸ்டிங் ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் த செட்டு தான் இந்த ரோஸ்டர் ஃபார்ம். அப்போ இதில் வந்து நம்ம லிஸ்ட் பண்ண போகிறோம். லிஸ்ட்டு பண்ணுறது ஆல் த எலமெண்ட்ஸை நம்ம பண்ணுவோம். ஆனால் ஏதாவது லெட்டர் ரிப்பீட் ஆச்சுன்னா ஒரே ஒரு வாட்டி தான் அதை யூஸ் பண்ணணும். அதில் இப்போ எஸ் வந்து 4 டைம்ஸ் இருக்குது. 4 டைம்ஸாக நம்ம எழுதக்கூடாது. ஏன்னா லிஸ்டிங் ஆல் த டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் தான் நம்ம அந்த செட்டில் க்ரியேட் பண்ணுவோம். 12 கொடுத்துருக்காங்க. இந்த அசஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வேர்டிங் பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாமே லிஸ்ட்டு பண்ண போகிறோம். அதாவது ஏதாவது லெட்டர்ஸ் 3 டைம்ஸ் 2 டைம்ஸ் இருந்துச்சுன்னா நீ வந்து சிங்கிள் டைம் எழுதுனா போதும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ் எதெல்லாம் இருக்குது, ASEMNT. ஓகே, இவ்வளோ தான் வரும். அந்த எஸ் நிறைய வாட்டி ரிப்பீட் ஆகுது. அப்புறமா வேற எந்த லெட்டர் ரிப்பீட் ஆகுது, இ வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. ஆனால் நம்ம என்ன எழுதிட்டா போதும், ஒரே ஒரு வாட்டி தான் அதை எழுதணும். இதான் ரோஸ்டர் ஃபார்ம். தென் பிரின்சிபல், இதோட ஆன்சர் சொல்லு. ஓகே, இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். இந்தியான்னு இருக்கு. இந்த இந்தியாவை ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதணும். சொல்லு, ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். ஐ வந்து ஆல்ரெடி இங்கே வந்துட்டு, அதனால இந்த 2 ஐக்கு ஒரு ஐ நீ ஆன்சர்ல காட்டினா போதும். ஸோ ஆன்சர் இஸ் INDA.